என்ன இது? இந்த அபியும் ஜீவாவையும் வர சொன்னோம், இன்னும் வரல. வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. சாரி மேடம், ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டு போல் இருக்கு. இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, உட்காருங்க. தேங்க் யூ மேடம். என்ன சாப்பிடுற அபி? என்ன மேடம், அபியை மட்டும் தானா? என்னெல்லாம் கேட்க மாட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? அவரை பத்தி பேசதான் கூப்பிட்டேன். கண்டுபிடிச்சிருவீங்கல்ல? டோன்ட் வெரி மேடம், நாங்க இருக்கோம். ஜீவா ஆல்வேஸ். அதனால தாங்க உங்களை வர சொன்னேன். சரிங்க மேடம், அப்ப நாங்க கிளம்புறோம். பாய். ஓகே மேடம், டோன்ட் வரி, டேக் கேர். வாங்க. ஏய் என்ன பார்க்க வந்த? அப்புறம் அங்க நிக்க, இங்க வா. ஏய் ஒண்ணே தானே, வா உட்கார். நல்ல நேரம். என்ன இப்படி முடிக்கும்? ஏன்னா என்னன்னு சொன்னா தானே அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா ஒண்ணு சொல்லு, ஓ பிரச்சனை சொல்லலன்னா ஏச்சு போற. ஜோசியரே, என் பேரு சிவனாண்டி. ஆரம்பத்துல இருந்தே அந்த சிவபெருமா என்ன வெறும் ஆண்டியாவே வச்சிருக்கிறாரு. ஏல உன் பேர்லயே ஆண்டி இருக்கு பாத்தியா? உங்க பேர்ல கூட நீலகண்ட மணியார்னு இருக்கு. உங்க உடம்பு பூரா நீளமாவா இருக்கு. வேண்டாம், வாரம் போறோம்லாம் என் பேர்ல குறியா இருக்கிய. ஏல நான் உன் பேர்ல குறை சொல்லல, உனக்கு பேர் வச்சான் பாரு, அவனை தான் குறை சொல்றேன். அவர் தான் எங்க அப்பா. சொத்துல ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன்றாரு. தலையில கல்ல போட்டு வாயில பால் ஊத்துற. சொத்துல பங்கு வாங்கி கொடுப்பேன்னு பார்த்தா லாக்கப்ல தள்ளி எனக்கு களி வாங்கி கொடுப்ப போல இருதே. ஏல பெத்த தாப்பனே உனக்கு சுத்தறலனா அப்படி உன் மேல என்ன கோவம்? அதுவா, அது சொல்லு. நானு ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் சொத்துல ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன்றாரு தாரு. ஏ லவ்வா, அவளுக்கு தங்கச்சி எவ்வளவு இருக்காளா? இருக்கிறாள, எது கேக்குறீங்க? சத்தியமா எனக்கும் கல்யாணம் ஆவறல. ஆன கல்யாணத்துக்கு பதில் சொல்றேன், ஆவாத கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கனே. சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு எனக்கு எப்ப சொத்து கிடைக்குன்னு கேட்டு சொல்லு. 1 2 3 நாதன ரங்கதக நாராயண நரசேர் சீதனத்திற்கு. என்ன உங்க அப்பா உன்னை தேடி வந்துட்டு எந்திச்சு போயிட்டு. ஐயோ, எங்க அப்பா வரதுட்டோம். சொத்து எப்ப கிடைக்குன்னு கரெக்டா கேட்டு சொல்லு. காலாபாஜி செங்குரு பாலா பதில் சொல்லுடா ஐயா. இப்போ என்ன சொத்து கிடைக்கு எந்திச்சு போ. போனா உடனே போற, தச்சனை வச்சுட்டு போ. சொத்து கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் தச்சனை வைக்கிறேன். சொத்து மட்டும் கிடைக்கல, இந்த அம்மாவுக்கு கடை வெட்ட மாட்டேன், உன் தலையை தான் வெட்டு வச்சா. எனக்கு நேரம் சரியில்லை, வாரம் போறோம்லாம் என் பேர்லயும் தலையிலும் குறியா இருக்கும். உனக்கும் பொறுக்கலையா?